வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து தசரத் குருஜி பேசுகிறேன். இப்போ எச்சினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எச்சினையோட சக்திகள் பார்த்திங்கன்னா அபாரமான சக்திகள் உண்டு. இது மாந்திரிக துறையில் அதிகமான சக்திகள் வேணும், நிறைய சாதிக்கணும், நம்ம மாந்திரிகன் பேர் எடுக்கணும், நம்ம யாராலும் அசைக்க முடியாத இடத்துல நம்ம நிற்கணும் என்ற யாரெல்லாம் ஆசை இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த எச்சினை பயிற்சி பண்ணலாம். இந்த எச்சினை பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கதாரணி எச்சினின்னு சொல்லிட்டு இது பேர். இது ரொம்ப சக்தி வாழ்ந்த ஒரு எச்சினி. இது நல்லா விஷயம் தெரிஞ்ச குருமார்கள் தான் இது பயன்படுத்துவாங்க. இதோட தன்மை என்னன்னா, உங்களுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி, அது பணமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மூலிகை இருந்தாலும் சரி, இல்லை வாழைச்சூடை மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு முக்கியமான உங்கள் பொருள் உங்களுக்கு தேவையான்னு சொன்னால் அது கொண்டு உங்கள் இடத்துல போட்டு போகும். இதுதான் அதோட சக்தி. இந்த சக்தி பார்த்திங்கன்னு சொன்னால் இது வசியம் பண்ணுற முறை, இது பூஜை பண்ணுற முறை, அதெல்லாம் நான் சொல்கிறேன். தேவைப்பட்டவங்களும் எடுத்து செஞ்சு பாருங்கள். இதில் பலன் அடைங்க. இந்த தேவியோட அருளால் இந்த தேவி சித்தி பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையானது அந்த தேவிக்கிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போது அது அந்த எச்சினை பூஜை பண்ணுற முறை பற்றி நம்ம போவோம். இந்த எச்சினையோட பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு காடு பகுதியாக இருக்கணும், ஆளுங்கள் நடமாடாத இடமா இருக்கணும். அந்த இடத்துல அரச மரம் இருக்கணும். அந்த அரச மரத்தில் நீங்கள் அந்த இடம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஆள் உட்காந்து தான் அந்த பூஜை முறைகள் பண்ணுற மாதிரி, படையல் வைக்கிற மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு பன்னீர், மஞ்சள், குங்குமம் எல்லாம் தெளித்து விட்டுட்டு வந்துடுங்க. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அங்கே போகணும். 12 மணிக்கு அங்கே போய்ட்டு அங்கே உட்காந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை படிக்கணும். இந்த சங்கதாரணி எச்சினியோட மந்திரத்தை நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு தேவைப்பட்ட படையலாகப்பட்டது ஒரு வாழை இலை, மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, ஊதுவத்தி, சாம்பிராணி வத்தி, அவுள், கடலை, பொரி, வெல்லம், பானகம் வச்சுக்குங்க. செவ்வாழை வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு 5 வகையான பழங்கள் வாங்கிக்கோங்க. 5 பழங்கள் துண்டு துண்டாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு அப்படியே முழு பழத்தை வைக்காதீங்க, துண்டு துண்டாக வெட்டி தான் அங்கே படையெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் தேன் வச்சுக்குங்க. தேனும் செவ்வாழையை நல்லா பிசைஞ்சு அந்த வாழை எல்லாம் வைங்க. வச்சுட்டு அங்கே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைங்க. பிறகு பிள்ளையாரோட மந்திரத்தை படித்து, சர்வா தேவதை வசியமுள்ள தேவதையாக இருக்கிற நீங்கள் எனக்கு இந்த தேவதை வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளே எண்ணி அந்த விநாயகரை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி, அப்புறம் இந்த எச்சினி சங்கதாரணி எச்சினியோட மந்திரத்தை படிக்க ஆரம்பிங்க. அந்த மந்திரம் படிக்க 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 உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு சக்தி ஏறும். அந்த சக்தி ஏறும்போது தலை கொஞ்சம் பாரமாகவும் வலிக்கவும் இருக்கும். அதுதான் அந்த தேவதை சக்தி உங்கள் நெருங்கி வரத்துக்குரிய அறிகுறிகள். அந்த நிலையில் தான் நீங்கள் நல்லா அந்த மந்திர உச்சாடனம் பண்ணணும். அதிகமான மந்திர உச்சாடனம் பண்ண 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 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் இது நடந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவதைக்கு பிடிச்சமான பொருள் வச்சு அந்த மந்திரத்தை படித்து அவங்க வேண்டுதல் வைக்கும்போது கல்கண்டு, வால் மிளகு, அப்புறம் இந்த மாதிரி பொருட்கள், முதல்ல தின்பண்டங்கள், இனிப்பான பொருட்கள், தின்பண்டங்கள் அந்த மாதிரி தான் எடுத்து போடும். பேரிச்சம்பழம், காஞ்சி போன பேரிச்சம்பழம் எடுத்து போடும். ஆனால் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க.
நம்ம பூஜை முடிச்சுட்டு அந்த சுற்றி நம்ம உட்கார்ந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல அது விழுந்திருக்கும். அதுதான் அம்பாள் வந்து அந்த இடத்துல போட்டு போனாங்கன்னு அர்த்தம். இது முதல் படியாக நடக்கக்கூடிய விஷயம். இது நீங்கள் எடுத்துக்கிட்டு அம்பாள் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணேம்மா, இது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் சக்தியை வந்து நான் வந்து அறிஞ்சுக்கினேன், நான் புரிஞ்சுக்கினேன், இனிமேல் வந்து உங்களை வந்து இடவிடாத உங்களுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஆசைகள் உண்டோ அந்த ஆசைகள் கோரிக்கையை வச்சு அது நோக்கி பூஜை பண்ணணும். இப்போ வந்து ஒரு மூலிகை துறையில், மருத்துவத்துறையில், இல்லை ரசவாத துறையிலையோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்டம் உண்டு, அதில் சாதிக்கணும்னு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் முதலுமையாக வச்சு நீங்கள் வந்து 21 நாள் பூஜை வைக்கணும். அந்த ஒரே எண்ணத்தில் தான் இருக்கணும். அது பூஜை பண்ண அந்த எச்சினி தேவதையாகப்பட்டவங்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்குரிய குருமார்களும் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும். அந்த வித்தை மேலும் மேலும் உங்களுக்கு பழிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறதுக்கும் வழியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து மாந்திரிகத்துறையில் வந்து பழைய கால மாந்திரிகம்லாம் தேவை, அப்போ இந்த வாழைச்சுவடுகள் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து பூஜை பண்ண பெரியவங்க வந்து காட்டுப்பகுதியிலையும் இல்லைன்னா ஒரு பொட்டலக்காடுலேயும் ஒரு வனாந்தரத்துலேயோ தான் பூஜை பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக தான் இருப்பாங்க, யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க, மாந்திரிக பிரயோக வேலைகள் செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு யாருக்க தேவைப்பட்டால் அவர்கிட்ட போகும்போது அந்த வேலைகள் செஞ்சு கொடுப்பாங்களே தவிர அவங்க ஊருக்குள்ளே வரமாட்டாங்க, மக்கள் தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலை இந்த மாந்திரிகத்துறையில் சம்மந்தப்பட்ட வாழைச்சுவடுங்கள்லாம் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு பானைக்குள்ளேயோ போட்டு எங்கேயாவது போச்சிருவாங்க, நம்மளோட போட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு சிஷ்யமார்கள் இருக்க மாட்டாங்க, வாரிசுகள் இருக்க மாட்டாங்க, யாரு கூட சேர மாட்டாங்க, அவங்களோட போகணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி விட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி அது மாதிரி விட்டுருந்தா நம்ம எச்சினி இந்த தேவதை சங்கதாரின் எச்சினி தேவதை வந்து அது எங்கே இருக்குதோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சக்திகள் படித்த அந்த வளர்ச்சியோடு எங்கே இருக்கோ அது கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். எடுத்து வந்து போடும், கையில் கொடுக்காது, நீங்கள் இருக்கிற இடத்துல எடுத்து வந்து போட்டோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான் அம்பாள் தான் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது நீங்கள் எடுத்துக்கிட்டு அம்பாள் வேண்டிக்கிட்டு சத்திய வாக்கு வாங்கிட்டு தவறுகள் செய்யாமல் நல்ல ஒழுக்கத்தோடு நீங்கள் வந்து அந்த அவங்க கொடுத்த வாழைச்சோலில் இருக்க மந்திரத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் தேவையோ சௌபாகியங்கள் தேவையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா வகையான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைச்சி நல்லா வாழ்வீங்க. இது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா மக்களுக்கு மனசுக்குள்ளே வந்து பல கேள்விகள் பல ஆசைகள் இருக்கலாம். எல்லா ஆசைகளுக்காகவும் நம்ம போக வேண்டாம். மனிதன் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது வேண்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்கிறதுக்கு அம்மா வந்து துணையாக இருப்பாங்க, அது கைகூடும். அதெல்லாம் இந்த முறையை வந்து செஞ்சு பலனடைங்க. இந்த சங்கதரணி எச்சியோட மந்திரமும் மூல மந்திரமும் மாலும் அதுக்குரிய சந்தோஷம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு அது மறக்காமல் கொடுப்பேன். அது செய்கிற விளக்கத்தையும் சொல்லித்தரேன். இதனை பயனடைங்க. இதில் வந்து நம்பர் கொடுத்துருப்பேன், என்னோடய நம்பரு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை நான் பேசுகிறதுல வந்து நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து குறைபாடுகள் இருந்தாலும் இல்லை மேற்கொண்டு ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் இல்லை என்னக்கிட்ட வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யுங்க. இது நிறைய பேருக்கு தெரியணும், மாந்திரிகத்துறையில் இருக்கிறவங்க கற்றுக்க போகிறவங்களுக்கு எல்லோரும் தெரியணும். ஏன்னா இப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாமையே அது வந்து நின்று போயிடுது. எல்லோரும் தெரிய வைங்க, நிறைய பேர் பலன் அடையட்டும், எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் மலை இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.